எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. இன்னொரு விசை கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்தீர்கள் என்று நம்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கேதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படியாக, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படியாக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு ஒரு முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு வராதா, இந்த ஜெபத்திற்கு ஒரு முடிவு வராதா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு வராதா, ஏதோ ஒரு முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்து நீங்கள் சோர்ந்து போய் அந்த முடிவை உங்களால் பார்க்க முடியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை இந்த மாதம் நான் உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வேலையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கட்டளை இடுவாராக. ஒருவேளை காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொரு மாதமும் முடிவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்து அந்த முடிவு வராமல் துக்கத்தோடு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ஜெபித்த, நீங்கள் காத்திருந்த, நீங்கள் வருத்தப்பட்ட அநேக முடிவுகளை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு தருவேன். நம்புகிறவர்கள் கைகளை மேல தட்டி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க கரங்களை தட்டும் போது அந்த முடிவு உங்களை தேடி வருகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்த அந்த முடிவை கர்த்தர் தருகிறார். அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். என் தேவன் துவங்குகிறவர் மட்டுமல்ல, என் தேவன் முடிய பண்ணுகிற கர்த்தருமாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்திலே வாசிக்கும் போது ஒவ்வொரு ஆண்டுகளும் அவர்கள் முடிவிற்காக எதிர்பார்ப்பார்கள். இந்த வருஷம் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு ஒரு முடிவு வராதா அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சினது. கடைசியாக மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார். அவர் வந்த உடனே அவ்வளவுதான், நம்முடைய 400 வருஷத்தினுடைய போராட்டத்திற்கு இதோடு முடிவு வந்துருச்சு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். ஆனா அந்த எகிப்தினுடைய ராஜா ஒவ்வொரு நாளும் மோசேயை தனக்கு முன்பாக கூப்பிட்டு அப்படியே ஏமாத்திட்டே வந்தான். இன்னைக்கு நான் உங்களை அனுப்பிடுவேன், இந்த வாதையை மட்டும் என்னை விட்டு போக சொல்லுங்க. உடனே அந்த வாதை அவனை விட்டு நீங்கி போகும். திரும்பவும் அவனுடைய இருதயம் கடினமாகும். இதே போல் ஒரு டைம் அல்ல, 10
10 முறை அவன் முடிவு வரும் என்று எதிர்பார்த்து போய் ஏமாற்றத்தோடு கடந்து வந்தான். காரியத்தை திருப்பி திருப்பி அந்த ராஜா சொன்னார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு முடிவு வரும் என்று எதிர்பார்த்து போகும்போது அங்கே உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சலாம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு போயிட்டு நீ அடுத்த நாள் வா, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். இப்படியே பார்வோனை போல யாரோ ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை ஏமாற்றி கொண்டே வரலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளை என்று ஒன்று வந்தபோது பார்வோன் இனி இருதயத்தை கடினப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை செய்து பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் 400 ஆண்டுகள் முடித்து புறப்பட பண்ணினார். இன்றைக்கு இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி அந்த மனுஷன் ஏமாற்ற முடியாது, இனி அந்த மனுஷி ஏமாற்ற முடியாது. இத்தனை நாட்களும் உன்னை ஏமாற்றி விட்டார்கள், ஆனால் என் தேவனாகிய கர்த்தராகிய பிள்ளையாகிய நீ ஏமாந்து போவது இல்லை. நீ ஒரு ஏமாறுறதற்கு பிறந்தவன் என்கிற பட்டம் உங்களுடைய தலையின் மேல் வைக்கப்படலாம். எதுக்கு போனாலும் நீங்க ஏமாந்து வந்திருக்கலாம். எங்க போனாலும் உங்களுக்கு அதை பத்திரப்படுத்த தெரியாதது மாதிரி எல்லா இடத்திலையும் ஏமாற்றம் ஏமாற்றம் மிஞ்சலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஞானவானாய் மாற்றுவேன். உங்கள் பிள்ளையை கர்த்தர் ஞானவானாய் மாற்ற போகிறார். இனி அந்த பிள்ளை எந்த இடத்துல போனாலும் ஏமாறாம இருப்பதற்கு கர்த்தர் வாழ்க்கையை குறித்த ஒரு ஞானத்தை தருவாராக, பணத்தை குறித்த ஒரு ஞானத்தை தருவாராக, வாழ்க்கையை குறித்த ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. ஸ்பெஷலா ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் யாரிடத்துலையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, சிம்சோன் வந்து அவ்வளவு பலசாலியா இருந்து அத்தனை தரிசனங்கள் அவனுக்குள்ளே இருந்தும் அந்த தெளிலாளிடத்துல அவன் ஏமாந்து போயிட்டான். தன்னுடைய வார்த்தையால் அந்த தெளிலாள் வந்து அவனை ஏமாற்றி அவனை வச்சிருந்தாங்க. பாருங்க, சில மனிதர்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். எல்லா இடத்துலையும் ஏமாறுவாங்க, அதுவும் மனுஷங்கிட்ட ஏமாறுவாங்க. ஏதாவது ஒன்று பேசினா ஏமாந்து வந்துருவாங்க. எங்க போன அதற்கு பிறகு எவ்வளவு யோசனை, ஐயோ நான் இப்படி ஏமாந்துட்டேனே. ஆனா நான் நம்புறேன், இதை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஏமாறுறதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஒரு அருமையான பிரதர் என்னிடத்துல சொன்னாங்க, அவர்கள் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு இடத்தை அவங்க வாங்கினாங்க. அப்ப அந்த இடத்தை வாங்கிட்டு ரொம்ப நாள் அதுல சந்தோஷப்பட்டாங்க. திடீரென்று அந்த இடம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அவங்க அந்த இடத்தை விற்க வேண்டியது இருக்குது. அவங்க வந்து வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா யாராவது மறிச்சு அதை வாங்கி இருக்கலாம். ஆனா சரி, நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், கடவுள் தான் நமக்கு இடத்தை கொடுத்துருக்கிறார்ல, அந்த இடத்தை வித்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விடுறாங்க. ரொம்ப குறைவான விலைக்கு அந்த இடத்தை வித்துட்டாங்க. ஆனா சில மாதங்கள் தாண்டினதற்கு பிறகு அந்த இடத்தை போய் பார்த்தா ஒரு சில மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க வித்ததை விட பல மடங்கு அந்த இடத்துல வந்து விலை அதிகமாயிருச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இழந்து போனதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஆனா அவர் சொல்லுவாரு, பாஸ்டர் நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், ஒரு 4 months நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 3 மாதம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு 3 மடங்கு எனக்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா சும்மா கொண்டு வித்தது மாதிரி நான் வித்துட்டேன், இலவசமா கொடுத்தது மாதிரி நான் கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு நன்மையும் அதுல வாய்க்கல. அப்படி இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் இப்படியே இருக்கலாம், பாஸ்டர் நான் ரொம்ப அதிசயமா வாங்குவேன், ஆனா 3 மாசத்துல தவற விடுவேன், 2 மாசத்துல தவற விடுவேன். நானும் அப்படிதான், என் பிள்ளையும் அப்படிதான், எங்க போனாலும் ஏமாறுவாங்க. ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை ஞானத்தினால நிரப்புவாராக. இனி கர்த்தர் எந்த இடத்திலும் நீங்கள் ஏமாந்து போகாமல் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. உங்கள் வேலை ஸ்தலத்திலே யாரையும் ஏமாற்றுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்.
சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் வஞ்சகனுடைய கையிலே ஏமாற்றப்பட மாட்டார்கள். உங்களுடைய மகன்கள் வஞ்சகருடைய கையிலே ஏமாற்றப்பட மாட்டார்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு பாதுகாப்பாராக. 2 கையை மேல உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க. தகப்பனே, எந்த இடத்திலும் நானோ என் பிள்ளைகளோ ஏமாந்து மட்டும் போகக்கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை ஏமாத்தினது போகட்டும் ஆண்டவரே, நான் ஏமாந்தது போகட்டும் ஆண்டவரே. ஆனா என் பிள்ளை யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது, என் மக யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கைகளில் ஆசீர்வாதத்தை தங்க வைக்கட்டும். இனி இவன் ஏமாத்தினான்னு யாரிடத்திலும் சொல்லாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஆமென். இதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்ப நீங்க ஜெபம் பண்ணா பத்தாது. அப்படிப்பட்ட கேரக்டர்ல இருக்கிற பிள்ளைங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற உலகமே எதுல நிறைஞ்சிருக்குன்னா, எவரை ஏமாத்தலாம் அப்படின்னு ரொம்ப முன்னாடி நிக்கிறாங்க பாருங்க. கடைகளில் உண்மை இல்லை, துணி கடையில் உண்மை இல்லை, மளிகை கடைகளில் உண்மை இல்லை. சிலர் உண்மையா இருக்கிறாங்க, ஆனா சுற்றி எங்க பார்த்தாலும் எங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஏமாத்து. கடந்த நாட்களிலே ஒரு பிரதர் வந்து இதுவரைக்கும் அவர் ஃபோனு வாங்கினதே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் ஆன்லைனில் நல்ல ஒரு ஃபோனை வாங்குங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவர் உடனே ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ தெரியாத ஃபோனு 3500 ரூபாய்க்கு அந்த ஃபோனை ஆர்டர் பண்ணுறாரு. திரும்பி அந்த ஃபோனு கையில் வருது, அதை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது பொம்மை ஃபோன் மாதிரி இருக்குது. வெறும் 300 ரூபாவுக்கு கூட அந்த ஃபோன் தகுதியானது அல்ல. ஆனால் 3500 ரூபாவுக்கு அந்த ஃபோனை வாங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் வசதி உள்ள ஒரு நபர் வந்து அந்த 3500 ரூபாய் இழந்தா கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு நாளில் அவருக்கு 600 ரூபாய் சம்பளம். 600 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு மனுஷன் 3500 ரூபாவை ஏமாந்தா அவருடைய மனசு எப்படி பாடுபடும்? அப்போ இந்த உலகம் வந்து ரொம்ப ஏமாத்து உலகம். அப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏன் சார் நீங்கள் காமிச்சது ஒன்று கொடுத்து விட்டு இருக்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஏன் உங்களுக்கு தெரியாதா 3500 ரூபாவுக்கு உங்களுக்கு ஐபோன் கொடுப்பாங்களா அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணி, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்போ வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஒரு ராஜாவுனுடைய பிள்ளை தான் அம்னோன், ராஜா பிள்ளை. அந்த ராஜாவுனுடைய பிள்ளைய அவனுடைய கூட்டாளி ஏமாத்திட்டான் பாருங்க. அவனுக்கு ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்து, ஒரு தவறான வழிநடத்துதலை கொடுத்து, நீ இதை பண்ணு, இதை செய் அப்படின்னு அவனை ரொம்ப அப்படியே உசுப்பேத்தி விட்டது மாதிரி பேசி கடைசியில் அவனை சாகிற வரைக்கும் தள்ளுனாங்கல்ல. அப்படிப்பட்ட உலகம். ஆனா அந்த உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து காப்பாற்றுவாராக. இதுவரையிலையும் ஏமாந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கிற காட்சியை பார்த்து, பேசுகிற பேச்சை பார்த்து, அழகை பார்த்து நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏமாந்துடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விசை கூட கையை உயர்த்தி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. யாக்கோபனுடைய தேவன், அவனுடைய மாமனார் அவனை எத்தனையோ விசை ஏமாற்ற பார்த்த போதிலும் என் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபனுடைய பட்சத்தில் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. நான் நம்புகிறேன் அந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அந்த கிருபையை பொழிவாராக, அந்த அபிஷேகத்தை கட்டளை இடுவாராக. ஓ ஆமென். நான் இந்த பலிபீடத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி கர்த்தர் யாரிடத்திலும் ஏமாற விடமாட்டார். இப்பொழுது அந்த ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒரு மனிதன் என்ன சொல்ல வந்தாலும் அதை கேட்டு சரியாய் ஆராய்ந்து செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தாரும். ஆமென் சொல்லுங்கள்.